World peace, world peace, world peace. The entire world is one big family. You are my lovely family. Thanks for watching Peace Ravi TV. And good day, everybody. Vanakkam, Namaste, Namaskar, Antariki Namaskar, Slava Alaikum, Sasrikal, Bonjour, Buongiorno, ¿Cómo stai? Ohayou gozaimasu, Shang Wu Hao. Well, and today in Tamil, okay, in Tamil, today in Tamil, Hitler's history part 4. So already in Peace Ravi TV up to part 3 is completed and now is part 4. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். இன்னைக்கு ஹிட்லரின் வரலாறு, அது 4வது பாகம். நம்ம 3 பாகம் வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகேங்களா? பார்க்காதவங்க 1 2 3 1 2 3 பாருங்க. பார்த்துட்டு அப்புறம் இந்த 4வது பாட்டை பாருங்க. இல்லை இந்த 4வது பாட்டு பார்த்துருந்தாலும் திருப்பியும் 1 2 3லேருந்து அப்படி வாங்க. ஸோ சுவாரஸ்யமா இருக்கும். இப்போ நம்ம 4வது பாட்டுக்கு போவோம். முன்னாடி என்னுடைய நன்றியை கூற விரும்புகிறேன். இந்த புத்தகம் பாருங்க, ஹிட்லர் இது எழுதியவரோட பேரை நான் கண்டிப்பா சொல்லணும் இதுல. ஏன்னா அப்பதான் அவருக்கு என்னுடைய அன்பும் மரியாதையும் கொடுக்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன். இது பா ராகவன் எழுதின புக்கு. நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன், ஒரு வாட்டி படித்தேன். அதுக்கப்புறமா நான் வச்சுட்டு நான் அப்படியே வேற வேலை பார்த்துட்டே இருந்தேன். திருப்பியா பீஸ் ரவி டிவியில் இந்த புக்கோடைய சுவாரஸ்யமான எல்லா நிகழ்ச்சியை படிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆவல். அதனால தான் நானும் புத்தகத்தை வாசிக்கிறேன். உங்களை புத்தகத்தை வாசிக்க தூண்டுறதுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வெறும் ஹிட்லர் புத்தகம் தான் இல்லை, எவ்வளோ புத்தகம் உங்களால் முடியுதோ நீங்கள் வாங்கி புக் ஃபேர் கூட நடந்துட்டு முடிச்சேன்னா எனக்கு தெரியல உண்மையிலே. இப்போ இருந்தால் போவேன், போயிட்டு புக்ஸ்லாம் வாங்குங்க. எல்லா எழுத்தாளருடைய புக்ஸையும் விரும்பி படிங்க. இல்லாமல் இங்கே நிறைய சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய புக் ஸ்டால்ஸ்லாம் இருக்குது, புக் ஷாப்ஸ்லாம் இருக்குது. பாரதி சாலையில் இருக்குது, அப்புறம் இக்கிம்போத்தம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கடைகள்லாம் இருக்குது. நீங்கள் அங்கெல்லாம் கூட போயிட்டு புக்கங்கள்லாம் வாங்கி நீங்கள் படிங்க. படிக்கும் போது நம்மளுக்கு ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாத ஒரு சில ஹிஸ்ட்ரிஸ். ஸோ இப்போ நம்ம ஹிட்லர் புத்தகத்தை வாசிப்போம். அவர் பா ராகவன், ஓகேங்களா, எழுத்தாளர். நான் அதை அப்படியே உங்களுக்காக வாசிக்கிறேன். ஓகேங்களா? என்னோட தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுது படிக்கும் போது. ஏன்னா அது கூட டச் இருக்கணும். நான் பல விதமான தமிழ்லாம் அப்படி பார்த்து பேசிக்கிட்டு அப்படியே இருக்கிறதுனால அப்பப்போ மாறிட்டே ஒரு மாதிரியா இருந்த ஸ்லாங்கு. ஓகேங்களா? இப்போ புத்தகத்தை திருப்பி நம்ம படிக்கும் போது நம்ம இது புக்கு அப்படின்றதெல்லாம் இல்லை, புத்தகம் அப்படின்றதெல்லாம் என் வாயிலே வர்றது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் இதை படிக்கிறதுனால தான். அதனால நீங்களும் புத்தகத்தை வாசிங்க. வாங்க புத்தகம் வாசிக்கலாம். இன்னைக்கு 4வது பாகத்துல என்ன போட்டிருக்குன்னா, தலைப்பு ஆள வந்தான். போட்டிருக்கு. படிப்போம். ஹிட்லரின் வாழ்க்கை வரலாறு அப்படின்னு போட்டு ஒரு ஐபன் போட்டிருக்கு. அவரே எழுதியது என்று தலைமுறையாக சொல்லப்பட்டு வரும் மெயின் காம்ப் பிராக்கெட் உள்ள என்றால் என் போராட்டம் என்று பொருள். மெயின் காம்ப் அப்படின்னா என்றால் என் போராட்டம் என்று பொருள். உண்மையில் அவருடைய வாழ்வின் சில அத்தியாயங்களை மட்டுமே விவரிக்கும் ஒரு நூல். தன் வரலாறை எழுதுகிற பாவனையில் ஹிட்லர் தன் கருத்துக்களை பதிவு செய்யும் ஒரு கணமாகவே அதை அமைத்துக் கொண்டார். ஹிட்லர் என்கிற மனிதரின் முழுமையான வாழ்வு அனுபவங்களை மெயின் காம்பில் தேடி பெற முடியாது. ஆனால் ஹிட்லர் என்கிற சர்வாதிகாரியின் எண்ண ஓட்டம் காலத்துக்கு காலம் எப்படி வளர்ந்து உருப்பெற்று வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். நவீன ஐரோப்பாவில் பழமைவாதம்
பேசிக்கொண்டிருந்த அந்நாளை பிரபலங்கள் அத்தனை பேரும், அது நவீன ஐரோப்பாவில் பழமைவாதம் பேசிக்கொண்டிருந்த அந்நாளைய பிரபலங்கள் அத்தனை பேரும் ஹிட்லரிடம் பிச்சை வாங்க வேண்டும். அவர் அளவுக்கு கன்சர்வேட்டிவ் சிந்தனைகள் கொண்ட ஒரு தலைவரை பார்ப்பது கஷ்டம். சில உதாரணங்களில் இதனை புரிந்து கொள்ளலாம். ஜெர்மனிய பெண்கள் யூத இளைஞர்களை திருமணம் செய்து கொள்வது அந்நாளில் சகஜமாக நடந்து வந்தது. ஹிட்லருக்கு இது இயல்பாகவே பிடிக்கவில்லை. கூடாது என்று கருத்து தெரிவித்திருக்கலாம். ஆனால் ஹிட்லர் ஒருபடி மேலே சென்று ஏன் அவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள் என்று ஆராய ஆரம்பித்தார். ஜெர்மானிய இளைஞர்கள் உடற்பயிற்சியில் ஆர்வமில்லாமல் இருக்கிறார்கள். உடலை கட்டுறுதியுடன் வைத்துக் கொள்ளாமல் ஆடை ஆபரணங்கள் நாகரிகத்தை நோக்கி நகர்கிறார்கள். கட்டுறுதி இல்லாத உடல் தான் அவர்களுக்கு பகை. இதுதான் யூதர்களுக்கு சாதகமாகிவிட்டது. அவர்கள் நமது பெண்களை வலுவான உடற்கட்டை காட்டி மயக்கி விடுகிறார்கள். ஆண்களையும் பெண்களையும் ஒரே வீச்சில் அவமானப்படுத்துகிற கருத்து என்று நமக்கு தோன்றலாம். என்ன செய்வது? ஹிட்லர் அப்படித்தான் சிந்தித்தார். முதல் உலக யுத்தத்தில் ஜெர்மனி ஏன் தோற்றது? காரணங்கள் பல சொல்லப்படுகின்றன. ஹிட்லர் சொல்லும் முக்கிய காரணம் தெரியுமா? நாகரிகம் என்கிற பெயரில் இப்போதெல்லாம் நமது வாலிபர்களின் திருமண வயதை மிகவும் அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள். போர்க்களத்தில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த இளைஞர்களில் பெரும்பாலானவர்களுக்கு திருமணமாகவில்லை என்பதை கண்டேன். வருட கணக்கில் காட்டிலும் மழையிலும் வெயிலும் கடுமையாக யுத்தம் புரியும் இளைஞர்கள் பெண்ணாசை வராமலா இருக்கும். எனவே கவனம் சிதறுகிறது, திசை தடுமாறுகிறார்கள். பாலிய வயதில் திருமணம் செய்து வைத்திருந்தால் வாலிப வயதில் காம வேட்கை அத்தனை தூரத்துக்கு ஆடி படைத்திருக்காது. யுத்தத்தில் தோற்று நிற்கும் அளவுக்கு அவமானப்படவும் நேர்ந்திருக்காது. யுத்தத்தில் தோற்று நிற்கும் அளவுக்கு அவமானப்படவும் நேர்ந்திருக்காது. புத்தகமெங்கும் இம்மாதிரியான கருத்துக்களை அள்ளி வீசிக்கொண்டே போகிறார் ஹிட்லர். அவரது துணியின் தீவிரத்துக்கு நிகர சொல்ல முடியாது. நான் நம்பும் விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக எடுத்துச் சொல்வதில் மிகவும் கவனம் காட்டுபவர் அவர். யூதர்களை முதலாளித்துவவாதிகள் பெரும் கொள்ளைக்காரர்கள் என்றும் கம்யூனிஸ்டுகளை போலிகள் சூழ்ச்சியாளர்கள் என்றும் சாடும் ஹிட்லர் இரு தரப்பினரும் இணைந்துதான் ஜெர்மனியின் வீழ்ச்சிக்கு வித்திட்டார்கள் என்று வாதிடும் போது இதன் பொருந்தாமை குறித்தெல்லாம் கவலைப்படுவதே இல்லை. அவருக்கு ஜனநாயகம் சரிப்படவில்லை. கட்சி அரசியலை பதவியை பிடிக்க ஒரு உபாயம் என்கிற அளவுக்கு மட்டுமே அவர் நம்பினார். மன்னராட்சி காலத்திலேயே மனதளவில் வாழ ஆசைப்பட்டார். 20ஆம் நூற்றாண்டில் இனி அதற்கு வாய்ப்பில்லை எனில் சர்வாதிகார ஆட்சிதான் சரி. அதுவும் தான் சர்வாதிகாரியாக இருப்பதே ஒன்றே சரி. மனதுக்குள் இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டார். பாடுபட்டு வளர்ந்த நாஜி கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறதோ என்கிற கவலை ஒரு புறம், இன்னும் எத்தனை காலம் சிறையில் இருக்க வேண்டியிருக்கும் என்கிற கணக்கு ஒரு புறம். கூடியவரை சிறையில் அவர் சிக்கலளிக்காத கைதியாகவே தன்னை அமைத்துக் கொண்டார். கொடுத்ததை சாப்பிடுவது, இட்ட கட்டளைகளுக்கு பணிந்து போவது, சிறை அதிகாரிகளிடம் மரியாதையாக நடந்து கொள்வது. அவரது இயல்பை நன்கு அறிந்த நாஜி கட்சியின் பிற சகாக்கள்
நமது தலைவராய் இத்தனை சாதுவாக இருக்கிறார் என்று வியந்து போனார்கள். பிற கைதிகளுக்கும் தீராத ஆச்சரியம். மேடைகளில் சிங்கம் போல் கர்ஜிக்கும் ஹிட்லர் இயல்பில் இத்தனை சாதுவாகவும் சமத்தாகவும் இருக்கிறாரே. விடுதலையாகி போகிற ஒவ்வொருவரும் ஹிட்லரை பற்றி தான் வெளியே பேசினார்கள். அவருடன் பழகிய நாள்கள், அவரிடம் கேட்ட பிரசங்கங்கள், அவர் அளித்த போதனைகள், அவர் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள், இதெல்லாம் ஜெர்மனி மக்கள் ஹிட்லரை மறக்காமல் இருக்க ஓரளவு உதவி செய்ததை மறுக்க முடியாது. ஹிட்லருக்கே அந்த கவலை இருக்கிறது. ஒரு குட்டி தலைவராக அவர் அறிமுகமான சிறிது காலத்துக்கெல்லாம் புரட்சி செய்து மாட்டிக்கொண்டு உள்ளே வந்தாகிவிட்டது. கால ஓட்டத்தில் மக்கள் மறந்து விட்டால் மீண்டும் தொடக்கத்தில் இருந்தல்லவா ஆரம்பிக்க வேண்டும். விடுதலையான போது அவருடைய இக்கவலை ஓரளவு உண்மையாகத்தான் ஆகியிருந்தது. ஜெர்மனியின் மூலம் மாறிவிட்டிருந்தது. இல்ல, ஜெர்மனியின் முகம் மாறிவிட்டிருந்தது. குறிப்பாக ஜெர்மனி அரசியல் வீசிய புயல்களும் சூறாவளி காற்றுகளும் இருந்த இடம் தெரியவில்லை. அரசியல்வாதிகள் அமைதியாக இருந்தார்கள். கட்சிகள் மோனத்தவத்தில் இருந்தன. பொதுக்கூட்டங்களும் பீர் ஹால் கூட்டங்களும் இல்லாத ஜெர்மனியை அவர் பார்ப்பது அதுவே முதல் முறை. எல்லாவற்றை விட முக்கியம் பொருளாதார முன்னேற்றம். ஹிட்லர் அதை நிச்சயம் எதிர்பார்த்திருக்கவில்லை. யுத்தத்தின் விளைவான பொருளாதார சீர்கேடுகளை முன்வைத்துதான் அவர் தம் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்க திட்டமிட்டிருந்தார். ஆனால் அப்படி ஒரு சீர்கேடு பெரிய அளவில் இருந்ததாக அவருக்கு படவில்லை. மக்கள் மகிழ்ச்சியாகவே இருந்தார்கள். எதற்காவது ஒரு கண்டன கூட்டம் ஏற்பாடு செய்தால் 4 பேர் வருவது சந்தேகம் என்கிற நிலைமை. தொழிற்சாலைகள் ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருந்தன. உற்பத்தியில் குறைவில்லை. மக்கள் யாரும் பசியில் வாடுவது போல தெரியவில்லை. பசி இல்லாத இடத்தில் புரட்சிக்கு பெரிய வேலை இருக்காது. எனில் புரட்சி செய்யாமல் ஆட்சியை பிடிப்பது எப்படி? ஹிட்லருக்கு இன்னொரு கவலையும் தயாராக கட்சி அலுவலகத்தில் காத்திருந்தது. அவர் விட்டு சென்ற போது எத்தனை கட்சி பணிகள் நடந்திருந்தனவோ அதே அளவில் தான் அப்போதும் இருந்தது. மியூனிச்சுக்கு வெளியே நாஜி கட்சி பிரபலமாகவே இல்லை. ஆனால் அந்த புரட்சியை மக்கள் ஓரளவு ஞாபகம் வைத்திருந்தார்கள். ஹிட்லர் விடுதலையாகி அவரா என்ற நினைவு கூற இவர் இருந்தார்கள். மீண்டும் ஆரம்பம் முதல் என்று ஹிட்லர் தமக்குள் சொல்லிக் கொண்டார். அவர் சேர்ந்து விடவில்லை. ஆனால் சற்று கவலைப்பட்டார். ஒரு 10 பொதுக்கூட்டங்கள் அடுத்தடுத்து பேச முடிந்தால் போதும், இழந்த செல்வாக்கை மீட்டுவிட முடியும். ஆனால் ஹிட்லர் கூட்டங்களில் பேசுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. மீறினால் மீண்டும் சிறை செல்ல நேரிடும். என்ன செய்யலாம்? கிரெகர் ஸ்டார்சர் என்கிற தமது தோழர் ஒருவரை கூப்பிட்டு விஷயத்தை விளக்கினார். ஜெர்மனியின் வடக்கு மாகாணங்களில் நாஜி கட்சியை பிரபலப்படுத்தும் பொறுப்பு அவருடைய. தினசரி ஒரு கூட்டமாவது நடந்தாக வேண்டும். மக்களுடன் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். போராட்டங்களுக்கு ஒரு சிறு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் தவறிவிடக் கூடாது. ஹிட்லரின் இராணுவ தோழரும் நாஜி கட்சியின் தொடக்ககால உறுப்பினருக்குள் ஒருவருமான அவர் தன் தம்பி ஓட்டோ என்பவரையும் ஜோசப் கெப்பலையும் உடன் அழைத்துக் கொண்டு கிளம்பினார். இம்மாதிரியே ஜெர்மனியின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஹிட்லர் சில பிரதிநிதிகளை அமர்த்தினார். ஹிட்லரின் கருத்துக்கு டப்பிங் பேச வேண்டியது மட்டுமே அவர்களது கடமை. போஸ்டர்களில் ஹிட்லர் புகைப்படம் மட்டும் இருக்கும். நாஜி கட்சியின் சின்னமான ஸ்வஸ்திக் இருக்கும். பேசுபவர் பெயர் இருக்காது. அழைப்பது நாஜி கட்சி. கலந்து கொள்ள வேண்டியது தானே முறை. தவிரவும் தன்னால் பேச முடியாது காலங்களில் ஹிட்லர் நிறைய எழுதினார் அல்லது எழுத வைத்தார். கட்சிக்குள் ஊரில் இருந்த
மந்தத்தனத்தை விரட்டும் முயற்சியில் மிக தீவிரமாக ஈடுபட்டார். பழைய உத்வேகம், பழைய புரட்சி வெறி, பழைய உற்சாகம் அனைத்தையும் மீட்டெடுக்க அவருக்கு சில மாத காலங்களே தேவைப்பட்டது. அதிரடியாக பல பேரை கட்சியை விட்டு நீக்கினார். பல பொறுப்புகளை மாற்றி அமைத்தார். ஒவ்வொரு நாளும் எப்படியாவது செய்தியில் இடம்பெற என்னென்ன செய்யலாம் என்பது தினசரி படுக்கப் போகும் முன் அவரது சிந்தனையாக இருந்தது. 1000 சிரமங்களுக்கிடையே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. முதல் உலகப் போரின் இறுதியில் மேற்கொள்ளப்பட்ட வெவ்வேறு செயலில் ஒப்பந்தம் அளித்த நம்பிக்கை ஜெர்மானியர்களுக்கு முற்றிலும் எதிரான ஒப்பந்தமான அதை முன்வைத்தே மக்களின் மனதில் இடம் பிடித்து விடுவது என்று ஹிட்லர் முடிவு செய்திருந்தார். பிரான்ஸ் நாட்டின் வெர்சைல்ஸ் நகரில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் அது. பிரிட்டன் கூட்டணி தேசங்களும் ஜெர்மானிய பேரரசுக்கும் இடையில் 1919 ஆண்டு ஜனவரி 18 அன்று நடந்த உடன்படிக்கை 26 தேசங்களைச் சேர்ந்த 70 முக்கியஸ்தர்கள் அதில் பங்கு பெற்றார்கள். ஆனால் அமெரிக்காவும் பிரிட்டனும் பிரான்சும் தான் ஒப்பந்த விதிகளை வரையறுத்தது. ஆனால் அமெரிக்காவும் பிரிட்டனும் பிரான்சும் தான் ஒப்பந்த விதிகளை வரையறுத்தது. அவங்க தான் பண்ணிருக்காங்க. என்ன பெரிய ஒப்பந்தம்? அனைத்தும் நிபந்தனைகள், ஒழுக்க விதிகள். என்ன பெரிய ஒப்பந்தம்? அனைத்தும் நிபந்தனைகள், ஒழுக்க விதிகள். ஒரு மாபெரும் யுத்தத்துக்கு முக்கிய காரணமாக இருந்த தேசம். ஆகவே இழப்புகள் அனைத்துக்கும் ஜெர்மானிய பொறுப்பு. சுமத்தப்பட்டிருக்கும் பொருளாதார தடைகள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டுமானால் சொன்ன பேச்சை கேட்பதை தவிர வேறு வழி இல்லை. இந்த பேராவை திருப்பி அழகா படிக்கணும். ஒரு மாபெரும் யுத்தத்துக்கு முக்கிய காரணமாக இருந்த தேசம். ஆகவே இழப்புகள் அனைத்துக்கும் ஜெர்மனியே பொறுப்பு. சுமத்தப்பட்டிருக்கும் பொருளாதார தடைகள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டுமானால் சொன்ன பேச்சை கேட்பதை தவிர வேறு வழி இல்லை. முதலாவதாக ஜெர்மனியின் எல்லைப்புற நிலப்பரப்பில் கணிசமான அளவு அக்கம் பக்கத்து தேசங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். ஆக்கிரமித்த இடங்களை மட்டுமல்ல, நஷ்ட ஈடு நிலமாகவும் தரப்பட வேண்டும். தவிரவும் ஆப்பிரிக்காவில் ஜெர்மனி நிறுவியுள்ள அதன் காலனிகள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, ஜெர்மனி இன்னொரு யுத்தத்துக்கு தயாராக கூடாது. இராணுவ பலம் கணிசமாக குறைக்கப்பட வேண்டும். வேலை இழக்கும் மிலிட்டரி வீரர்களுக்கெல்லாம் மிலிட்டரி ஹோட்டல்களில் சப்ளையராக போகட்டும். அது பற்றி அக்கறை இல்லை. இதெல்லாம் போதாது. தண்டனை கப்பமாக மிகப்பெரிய தொகை ஒன்றையும் ஜெர்மனி அளிக்கும்படி வெர்சைல்ஸ் பெரியவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள். முதல் தவணை மட்டும் $5 பில்லியன். இப்படி சொற்களில் இருக்கிற இந்த நிபந்தனைகளை எல்லாம் எண்ணாக மாற்றி பார்த்தால் கண்டிப்பாக தலை சுற்றும். உதாரணமாக, தன் நிலப்பரப்பில் கொஞ்சத்தை ஜெர்மனி சுற்றுவட்டார தேசங்களுக்கு அளிக்கிற விஷயத்தை பாருங்கள். உதாரணமாக, தன் நிலப்பரப்பில் கொஞ்சத்தை ஜெர்மனி சுற்றுவட்டார தேசங்களுக்கு அளிக்கிற விஷயத்தை பாருங்கள். ஆஸ்திரியா, ஹங்கேரி, துருக்கி என 3 தேசங்களின் எல்லைகளில் ஜெர்மனி அளிக்க வேண்டிய நிலப்பரப்பில் அப்போது 5,60,00,000 மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனில் பரப்பளவை உத்தேசிக்க முடிகிறதா? தொகுத்தால் இன்னொரு குட்டி தேசத்தையே உருவாக்கிவிட முடியும். மிகப்பெரிய இழப்பு அது. ஜெர்மனியின் அன்றைய மொத்த மக்கள் தொகையில் 32% பேர் வலுக்கட்டாயமாக வேறு தேசங்களுக்கு தாரை பார்க்கப்படுவதாக அர்த்தம். ஜெர்மனியின் ரயில் பாதைகளில் 1/3 பங்கு கைவிட்டு போகும். அத்தேசத்தின் மொத்த இரும்பு உற்பத்தியில் 73% இழப்பு நேரிடும்.
நிலக்கரி உற்பத்தியில் 89% இழப்பு. சுமார் 7000 தொழிற்சாலைகளும் 63,000 பள்ளிக்கூடங்களும் 19,000 கல்லூரிகளும் கூட பிற தேசங்களுக்குடையனவாக ஆகிவிடும். எல்லாம் ஒரு யுத்தத்தின் விளைவு. வெர்சைல் ஒப்பந்தத்தின் நியாய அநியாயங்கள் ஒரு புறம் இருக்க, அது ஒரு தலைபட்சமாக மேற்கொள்ளப்பட்ட முடிவு என்பதுதான் முக்கியமானது. ஜெர்மனியின் தரப்பு என்னவென்று யாரும் ஒரு ஒப்புக்கு கூட கேட்கவில்லை. ஜெர்மனியின் தரப்பு என்னவென்று யாரும் ஒரு ஒப்புக்கு கூட கேட்கவில்லை. முடிவெடுத்தார்கள், கட்டுப்பட சொல்லி நிர்பந்தம் செய்தார்கள், அவ்வளவுதான். ஜெர்மனியின் புதிய குடியரசுத் தலைவர்கள் முதலில் வெலவெலத்து போனார்கள். ஒப்புக்கொள்ள முடியாது என்றுதான் சொல்லி பார்த்தார்கள். ஆனால் தொடர்ந்து அந்த தேசம் உயிர்த்திருப்பதற்கு வேறு வழி இல்லை என்பதை எடுத்துச் சொன்ன பிறகு சம்மதித்திருந்தார்கள். கப்பத்தை தவணை முறையில் செலுத்தவும் ஆரம்பித்திருந்தார்கள். இதைத்தான் கையில் எடுத்தார் ஹிட்லர். இது ஒன்று போதும், இதைவிட பெரிய ஆயுதம் எதுவும் இருக்க முடியாது. என் அன்பான மக்களே, உங்கள் ஆட்சியாளர்களின் பேடித்தனத்தை எப்படி சகித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வெட்கம் கெட்ட மனிதர்கள். நமக்கு கட்டளையிடவும் மேலாதிக்கம் செய்யவும் அமெரிக்காவும் பிரிட்டனும் யார் அதிகாரம் அளித்தது? இல்லை, இப்படி படிக்கணும். என் அன்பான மக்களே, உங்கள் ஆட்சியாளர்களின் பேடித்தனத்தை எப்படி சகித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வெட்கம் கெட்ட மனிதர்கள். நமக்கு கட்டளையிடவும் மேலாதிக்கம் செய்யவும் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் யார் அதிகாரம் அளித்தது? எதற்காக நாம் பணிந்து போக வேண்டும்? நமக்கு கை இல்லை, கால் இல்லை, உழைத்து பிழைக்க துப்பில்லை. பொருளாதார தடை என்னும் பூச்சாண்டியை காட்டி அவர்கள் பயன்படுத்தினால் இவர்கள் தொடை நடுங்கிக் கொண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு வந்த அவலத்தை தட்டி கேட்க ஆள் இல்லை என்று நினைத்தார்களா? அன்னை ஜெர்மனியை அபகரிக்க கம்யூனிஸ்டுகளும் யூதர்களும் மேற்கொண்ட கதியின் விளைவாக யுத்தத்தில் நாம் தோற்க நேர்ந்தது. நமது மாட்சியை அவர்கள் குழி தோண்டி புதைக்க பார்த்தார்கள். அதில் கணிசமான வெற்றியும் பெற்றுவிட்டதாகவே இந்த ஒப்பந்தமும் அதை நமது ஆட்சியாளர்கள் வேதவாக்காக எடுத்துக்கொண்டு கப்பம் கட்டி கொண்டிருப்பது சுட்டிக்காட்டுகின்றன. இந்த கேடுகட்ட ஒப்பந்தத்தை நானும் எனது நாஜி கட்சியும் முற்றிலும் நிராகரிக்கிறோம். கிழித்து குப்பை கூடையில் போட விரும்புகிறோம். நமது பெருமையை மீட்டெடுக்க எங்களுக்கு தோள் கொடுங்கள். குடியரசு வந்தால் நீங்கள் எல்லாம் சுபிட்சமாக இருப்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உண்டாக்க நமது ஆட்சியாளர்கள் மனம் கெடுக்கிறார்கள். நான் சொல்கிறேன், இன்னும் சில வருடங்களில் ஜெர்மனியே குழி தோண்டி புதைத்து விடுவதற்கான ஏற்பாடுதான் இது. இப்படியே வாழ்வதென்றால் வாழ்நாள் முழுவதும் பில்லியன் கணக்கில் கப்பம் கட்டி கொண்டிருப்போம். யாருடைய பணம், யாருடைய உழைப்பு இதெல்லாம்? யாருடைய பணம், யாருடைய உழைப்பு இதெல்லாம்? நீங்கள் உழைப்பது உங்கள் வியர்வை, உங்கள் ரத்தம். சற்று யோசித்து பாருங்கள். ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஹிட்லர் ஒரு முடிவுடன் தான் களத்தில் இறங்கினார். இடைவிடாமல் வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தின் விபரீதங்கள் குறித்து மட்டுமே மக்களிடம் பேச வேண்டும். அதுதான் அவரது திட்டம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்டத்தில் அவர்கள் கேட்பார்கள், வேற என்ன செய்வது? யுத்தத்தில் தோற்றுவிட்டோம், நிபந்தனைகளை ஒப்புக்கொண்டுதானே தீர வேண்டும். அந்த தருணத்துக்காகத்தான் ஹிட்லர் காத்திருந்தார். வேற என்ன செய்வதென்று கேட்காதீர்கள். என்னை நம்பி என்னை ஆள்வதற்கு உட்கார வையுங்கள். அந்த தருணத்துக்கு இந்த தரத்தில் படிப்போம். அந்த தருணத்துக்காகத்தான் ஹிட்லர் காத்திருந்தார். வேற என்ன செய்வது என்று கேட்காதீர்கள். என்னை நம்பி
என்னை ஆள்வதற்கு உட்கார வையுங்கள். ஜெர்மானியர்கள் யார் என்பதை உலகத்துக்கு நான் எடுத்து காட்டுகிறேன். நிபந்தனை இடும் தேசங்களை எல்லாம் தொடை நடுங்க ஓட வைக்கிறேன். இழந்த பெருமையை, இழந்த நிலப்பரப்பு, இழந்த இராணுவம் அனைத்தையும் மீட்டெடுக்கிறேன். சில விஷயங்களில் அவர் மிகவும் முரட்டுத்தனமான கருத்துக்களையே தொடர்ந்து முன்வைத்தார். குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஜெர்மனியின் புதிய குடியரசு அமைப்பின், இந்த பேராவை கரெக்டா படிக்கணும். சில விஷயங்களில் அவர் மிகவும் முரட்டுத்தனமான கருத்துக்களையே தொடர்ந்து முன்வைத்தார். குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஜெர்மனியின் புதிய குடியரசு அமைப்பின் பொருளாதார கொள்கைகள் அனைத்தும் குப்பை என்பது அவரது வாதம். என்ன புதிய பொருளாதார கொள்கைகள்? அது குறித்து அவர் விளக்கம் கூறியது கிடையாது. அதற்கு அவசியம் இருந்ததாக அவர் நினைக்கவில்லை. ஆனால் அதை பற்றியே திரும்ப திரும்ப விமர்சித்தார். குப்பை பொருளாதாரம். ஒரு வாளை கையில் எடுக்காமல் எந்த புடலங்காய் பொருளாதார கொள்கையும் சாத்தியமில்லை. சர்வ நிச்சயமாக முழு அதிகாரம் கையில் இல்லாத எந்த ஒரு ஆட்சியாளரும் தொழிற்புரட்சி செய்ய முடியாது. தேசத்தின் வளத்துக்கு உத்தரவாதம் தர முடியாது. இதன் மூலம் ஹிட்லர் சொல்ல வருவதென்ன? என்ன வாளெடுக்க அனுமதியுங்கள், என்னை வாளெடுக்க அனுமதியுங்கள், எனக்கு சர்வ அதிகாரங்களையும் கொடுங்கள். ஆனாலும் அவர் சோசியலிசம் என்கிற பதத்தை அக்காலத்தில் திரும்ப திரும்ப பயன்படுத்தினார். நாஜி கட்சியை அப்படி சொல்லித்தான் அவர் முன்னே நிறுத்தினார். சோசியலிஸ்டுகள், மக்கள் பணியாளர்கள். ஆனால் அன்றைய தேதியில் ஜெர்மனிய மக்கள் தங்கள் வாழ்வாதாரங்களுக்கு பெரும்பாலும் பிற நாடுகளையே அண்டியிருக்க வேண்டியிருந்தது. யுத்த பாதிப்புகளிலிருந்து மீண்டாக வேண்டியது ஒரு புறம். யுத்தம் சுமத்திய பொருளாதார சுமைகளிலிருந்து விடுபட வேண்டியது இன்னொரு புறம். அரசு நிறைய கடன் வாங்கியது. கடன் வாங்கி வாங்கி கடன் தொகை கட்டி கொண்டிருந்தார்கள். கடன் தொகை கட்டி கொண்டிருந்தார்கள். ஒரு இடத்தில் கடன் வாங்கி இன்னொரு இடத்தில் இடையே சிந்துகிற தொகை மட்டுமே மக்களுக்கு என்றானது. அதாவது இதை கரெக்டா படிக்கணும். அரசு நிறைய கடன் வாங்கியது. கடன் வாங்கி வாங்கி கடன் தொகை கட்டி கொண்டிருந்தார்கள். ஓரிடத்தில் கடன் வாங்கி இன்னொரு இடத்தில் இடையே சிந்துகிற தொகை மட்டுமே மக்களுக்கு என்றானது. குறிப்பாக அமெரிக்காவிடமிருந்து அன்று ஜெர்மனி பெற்றுக் கொண்டிருந்த பொருளாதார உதவிகள் மிக அதிகம். 1924 ஆண்டு தொடங்கி 6 ஆண்டு காலத்துக்குள் ஜெர்மனி வாங்கிய கடன் தொகை சுமார் $7 பில்லியன். அதில் 60 முதல் 65% வரை அமெரிக்க பண முதலைகளிடமிருந்து பெற்ற கடன். அமெரிக்க ஈட்டிக்காரர்களிடம் கடன் வாங்கி அதில் பெரும் பகுதியை அமெரிக்க அரசுக்கே தாரை வாக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இருந்தது. இதையெல்லாம் தான் ஹிட்லர் விமர்சித்தார். மிக கடுமையாக, படு உக்கிரமாக, ஆக்ரோஷமுடன், அகங்காரத்துடன் திரும்ப திரும்ப இந்த கடன் தொடர்பான விஷயங்களையே தன் பிரச்சார பீரங்கிகளாக, வெடிகுண்டுகளாக, துப்பாக்கி தோட்டாக்களாக அவர் பயன்படுத்தினார். இதனை ஒரு தேசிய அவமானம் என்று ஹிட்லர் வருணித்ததை அன்றைக்கு பல ஜெர்மனியர்கள் மௌனமாக ஒப்புக்கொண்டதை குறிப்பிட வேண்டும். ஆனால் இது மட்டுமே தேர்தல் வெற்றி அல்லது ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு போதுமா? போதும் என்றுதான் ஹிட்லர் நினைத்தார். ஆனால் 1928 மே 20ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் 31 மில்லியன் பேர் ஜனத்தொகை இருந்த ஜெர்மனியில் 8,10,000 பேர் தான் நாஜி கட்சியை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதில் கட்சி உறுப்பினர்களாக இருந்தவர்களின் எண்ணிக்கையே கிட்டத்தட்ட 1.5 லட்சம். சரிப்படாது, வேற என்ன செய்யலாம் என்று ஹிட்லர் யோசித்தார்.
அவர் அதிகம் யோசித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. அமெரிக்காவிலும் பிரிட்டனிலும் 1929ஆம் ஆண்டு ஏற்பட்ட மாபெரும் பொருளாதார சரிவும் வாழ்க்கை தரச்சரிவும் அநேகமாக அத்தனை ஐரோப்பிய தேசங்களையும் பாதித்ததை போலவே ஜெர்மனியையும் தாக்கியது. யுத்தத்துக்கு பிந்தைய மறுகட்டமான நடவடிக்கைகளில் அரசுகளின் பணம் தண்ணீராக செலவழிந்து கொண்டிருந்த காலம் அது. அமெரிக்க பங்கு சந்தையில் திடீரென்று ஒரு பெரும் சரிவு ஏற்பட்டது. டாலரின் மதிப்பே டான்ஸ் ஆடியது. பிரிட்டனிலும் இதே நிலைமை, ஐரோப்பா முழுவதும் இதே நிலைமை. முந்தைய தினம் வரை 2 இட்லி 5 ரூபாய் என்று விற்று கொண்டிருந்ததை சடார் என்று ஒரு நாள் காலை 50 ரூபாய் என்றால் ஹோட்டலுக்கு போன நீங்கள் என்ன செய்வீர்கள்? அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்து விட மாட்டீர்களா? 1 கிலோ கத்திரிக்காய் 100 ரூபாய், 1 கிலோ அரிசி 300 ரூபாய், 1 லிட்டர் பெட்ரோல் 150 ரூபாய். இன்னும் சொல்லலாம், முகச்சவரம் செய்ய ஒரு பிளேடு வாங்க போகிறீர்கள். பாக்கெட் 10 ரூபாய்க்கு அதுவரை வாங்கி கொண்டிருந்தீர்கள். அன்றைக்கு நீங்கள் போன போது அதெல்லாம் அந்த காலம் சார். ஒரு பிளேடு 40 ரூபா. பாக்கெட்டா வாங்கினா 85க்கு கிடைக்கும். ஆனா ஒரு பாக்கெட்ல 3 தான் இருக்கும் என்று கடைக்காரர் சொல்லக்கூடிய காட்சி கற்பனை செய்து பாருங்கள். இது பெரிய மிகை அல்ல. கிட்டத்தட்ட இதே நிலைமைதான் ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் அன்று பிடித்து ஆட்டியது. நடுத்தர மக்கள் அனைவரும் ஒரே நாளில் ஏழைகளாகி வீதிக்கு வந்தார்கள். ஏழைகள் பாதாளத்துக்கு போனார்கள். பணக்காரர்கள் நடுத்தர வர்க்கத்தினராக ஆனார்கள். பண முதலைகளின் அந்தஸ்து மட்டும் லேசாக ஆடி அடங்கிக் கொண்டிருந்தது. அதிக பாதிப்பு இல்லாமல். எங்கு பார்த்தாலும் பதுக்கல் அதிகரித்தது. உணவுப் பொருள்கள், பெட்ரோல் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசியங்களும் பதுக்கப்பட்டன. கருப்பு சந்தைகள் வெள்ளை போர்டு மாட்டிக்கொண்டு ஜெகத்தாளமாக சிரித்தன. கஜானாக்கள் காலியாக இருந்தன. தொழிற்சாலைகள் உற்பத்தியை குறைத்தன, ஆட்குறைப்பு செய்தன. கொத்து கொத்தாக மக்கள் வேலை இழந்தார்கள். விவரிக்கவே முடியாத சோகம் அது. புவியின் ஒரு பகுதி நிலப்பரப்பு முழுவதும் அழுது கொண்டிருந்த காலம். யுத்தத்தால் ஏற்பட்ட பொருளாதார சுமைகளில் சிக்கி விழிப்பிதுங்கிக் கொண்டிருந்த ஜெர்மனி இந்த இருட்டு பொழுதில் இன்னும் தள்ளாட தொடங்கியது. என்ன செய்யலாம் என்று புரியாமல் ஆட்சியாளர்கள் திணறியதை கேயாலாகத்தனம் என்று ஹிட்லர் வர்ணித்துக் கொண்டிருந்தார். 1930ஆம் ஆண்டு எதையாவது தின்று பித்தம் தெளிவதற்காக ஒரு பொருளாதார நிபுணரை ஹென்ரிச் ப்ரூனிங் ஜெர்மனியின் பிரதமராக நியமித்து பார்த்தார். அதிபர் ஹிண்டன்பர்க். அதாவது இந்த 3-4 லைனை திருப்பி படிப்போம். 1930ஆம் ஆண்டு எதையாவது தின்று பித்தம் தெளிவதற்காக ஒரு பொருளாதார நிபுணரை ஹென்ரிச் ப்ரூனிங் ஜெர்மனியின் பிரதமராக நியமித்து பார்த்தார் அதிபர் ஹிண்டன்பர்க். நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. பிரதமர் என்ன செய்தாலும் கம்யூனிஸ்டுகள் எதிர்க்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள் எதிர்க்கிற எல்லாவற்றையும் கம்யூனிஸ்டுகளோடு சேர்த்து நாஜி கட்சியினர் எதிர்த்தார்கள். ஒவ்வொரு நாளும் பாராளுமன்றத்தில் கல்லடி விழாக்குறை. நிலைமை கைமாறி போவதை பார்த்த அந்த கூட்டணி அரசின் அப்பாவி பிரதமர் சற்று முன்னதாகவே பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு பொது தேர்தலுக்கு அழைப்பு விடுத்தார். ஹிட்லர் உக்கிரமானார். இதுதான் சந்தர்ப்பம். இன்னொரு சந்தர்ப்பம் எத்தனை காலம் கழித்து வரும் என்று தெரியாது. இந்த முறை ஒரு ஆட்டம் ஆடி பார்த்து விடுவது. வரிந்து கட்டிக்கொண்டு களத்தில் இறங்கினார்கள் நாஜி கட்சியினர். கம்யூனிஸ்டுகள் பொருள் முதல் கருத்து முதல் என்று எதையோ முதலில் வைத்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்க ஹிட்லர் ஒருவர் தான் அந்த தேர்தலில் மக்களை முதலில் நிறுத்தி பிரச்சாரம் செய்தவர். இரவு பகல் பாராத பிரச்சாரம். வீடு வீடாக பிரச்சாரம். ஹோட்டல்கள், பீர் ஹால்கள், பார்களை, கிளப்புகள்,
பார்க்குள், கிளப்புகள், தேவாலயங்கள் எங்கெல்லாம் மக்கள் கூடுவார்களோ, இல்ல இது கரெக்டா அழகா படிக்கணும். இரவு பகல் பாராத பிரச்சாரம், வீடு வீடாக பிரச்சாரம், ஹோட்டல்கள், பீர் ஹால்கள், பார்க்குகள், கிளப்புகள், தேவாலயங்கள் எங்கெல்லாம் மக்கள் கூடுவார்களோ அங்கெல்லாம் ஹிட்லரும் அவரது ஆள்களும் தயாராக காத்திருந்தார்கள். எளிய பதங்கள், எளிய சந்தங்கள் பொதுஜனங்கள் விரும்பும் விட்டு முதலில் தேர்தல் பிரச்சாரத்தை பாடல்கள் மூலமும் மேற்கொள்ளலாம் என்று காட்டியவர்கள் நாஜிகள் தான். எளிய சந்தங்கள் பொதுஜனங்கள் விரும்பும் மெட்டு முதல் இல்ல எப்படி படிக்கணுங்க இதெல்லாம் பாருங்க, படிக்க படிக்கதான் நம்மளுக்கு நல்லாவே வரும் படிக்கிறது. எளிய பதங்கள், எளிய சந்தங்கள், பொதுஜனங்கள் விரும்பும் மெட்டு, பொதுஜனங்கள் விரும்பும் மெட்டு முதலில் தேர்தல் பிரச்சாரத்தை பாடல்கள் மூலம் மேற்கொள்ளலாம் என்று காட்டியவர்கள் நாஜிக்கள் தான். அடிப்படை நோக்கம் ஒன்றுதான், ஆட்சி மக்களுக்கு இணக்கமான கட்சி என்று காட்டிக்கொள்வதற்காக மிக கவனமாக செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டு கட்டுக்கோப்புடன் அந்த தேர்தலுக்காக பணியாற்றியது நாஜி கட்சி. 2 முக்கியமான தீர்ப்புகள் அந்த தேர்தலில் வழியே வெளியாகின. முதலாவது, குடியரசுக் கட்சியினர் தங்கள் மெஜாரிட்டியை இழந்தனர். மிகப்பெரிய அடி அது. ஜெர்மனிக்கு மட்டுமல்ல, ஜெர்மனியில் ஜனநாயகத்தை கொண்டு வருவதற்கான மறைமுகமான மெனக்கெட்ட பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற தேசங்களும் கூட. இந்த பேராகிராஃப் அழகா படிக்கும். 2 முக்கியமான தீர்ப்புகள் அந்த தேர்தலின் வழியே வெளியாகின. முதலாவது, குடியரசுக் கட்சியினர் தங்கள் மெஜாரிட்டியை இழந்தனர். மிகப்பெரிய அடி அது. ஜெர்மனிக்கு மட்டுமல்ல, ஜெர்மனியில் ஜனநாயகத்தை கொண்டு வருவதற்காக மறைமுகமாக மெனக்கெட்ட பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற தேசங்களுக்கும் கூட. பாருங்க, இப்ப நான் படிச்சேன் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி அதே பேராகிராஃப் படிக்கும் போது கும்மி, லகுதி, பிலி அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ கரெக்டா அதை நம்மளுக்கு படிக்கும் போது நம்மளுக்கு ஃப்ரேம் சரியில்லையே நம்மளுக்கு தோணும். உடனே என்ன பண்ணணும், திருப்பி படிக்கும். அப்போ ஓரளவுக்கு புரியும். ஹிட்லர் பரவசமடையவில்லை. உடனே ஓட்டு விழுந்த பிராந்தியங்களில் ஆராய்ச்சி செய்வதற்காக ஆள் அனுப்பினார். நாஜி கட்சிக்கு யார் யாரெல்லாம் வாக்களித்திருக்கிறார்கள், பிராந்திய வாரியாக, வாழ்க்கை தர வாரியாக பட்டியல் வேண்டும். உடனே யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னு கேட்கிறார். செயல் வீரர்கள் தேசம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக அது அமைந்தது. ஹிட்லருக்கு ஒரு உண்மை புரிந்தது. நாஜிகளுக்கு விவசாயிகள் தான் அதிகம் வாக்களித்திருந்தார்கள். அப்புறம் ராணுவ வீரர்களும், முன்னாள் ராணுவ வீரர்களும், மூன்றாவதாக நடுத்தர வர்க்கத்தினர். வசதி மிக்கவர்களில் ஒருத்தர் கூட ஓட்டு போடவில்லை. இது சொல்லும் செய்தி என்ன? பொருளாதார சரிவுகளால் யார் யாரெல்லாம் அதிக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஹிட்லர் மீது நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். ராணுவ வீரர்களும், முன்னாள் ராணுவ வீரர்களும் வாக்களித்ததற்கு அது காரணம் அல்ல, ஹிட்லரின் திறமை மீது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை. என்ன இருந்தாலும் அவரும் கொஞ்ச நாள் ராணுவத்தில் இருந்தவர் அல்லவா. இருந்த காலத்தில் நல்ல பெயர் வாங்கி வெளியேறிய பிறகு சலிக்காமல் போராடி முன்னுக்கு வந்து கொண்டிருப்பவர் அல்லவா. ஹிட்லருக்கு புரிந்துவிட்டது, அவரது கணக்கு சரிதான். யூதர்கள் யாரும் அவருக்கு வாக்களிக்கவில்லை, முதலாளித்துவவாதிகள் யாரும் வாக்களிக்கவில்லை. எதிரிகளை தெரிந்து கொள்ள ஒரு எளிய சந்தேகமில்லை. அவர் தமக்கு வாக்களிக்காத அத்தனை பேரையும் எதிரிகளாகத்தான் நினைத்தார். 2 காரியங்கள் செய்யலாம்: எதிரிகளின் எண்ணிக்கையை குறைப்பது அல்லது எதிர்க்க ஆள் இல்லாமல் ஒழிப்பது. தவிரவும் அவர்களை தேடி தொகுப்பதும் பெரிய விஷயம் அல்ல. அனைவரும் நகரவாசிகள். ஹிட்லர் மேலும் உற்சாகமாக வேலை பார்க்க ஆரம்பித்தார். 1932ஆம் வருடம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் துணிந்து
ஹிண்டன்பர்க்கை எதிர்த்து அவர் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். பாராளுமன்றத்தில் 107 உறுப்பினர்களை வைத்திருப்பதை காட்டிலும் அதிபராக ஹிட்லர் இருப்பது வலிமை மிக்கது என்று நாஜி கட்சியினர் பிரச்சாரம் செய்தார்கள். 107 நாஜிக்களை வைத்துக் கொண்டே 107 நாஜிக்களை வைத்துக் கொண்டே பாராளுமன்றம் மூச்சு திணறுகிறது. இவர்கள் தலைவர் அதிபரானால் தேசம் உருப்பட்டா மாதிரி தான் என்று கம்யூனிஸ்டுகள் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் ஹிட்லரின் பிரச்சனை அதுவல்ல. 1913 அவர் ஆஸ்திரியாவை விட்டு புறப்பட்டு வந்து விட்டார். என்றாலும் அன்றைய தினம் வரை ஜெர்மனிய குடியுரிமை பெறவில்லை. குடியுரிமை பெறாத ஒருவர் எப்படி அதிபராக முடியும்? இதையும் கம்யூனிஸ்டுகள் பிடித்துக் கொண்டார்கள். ஹிட்லருக்கு அதிபராவது போனாலும் பரவாயில்லை, அதிபராகாது படிப்போம். ஹிட்லருக்கு அதிபராகாது போனாலும் பரவாயில்லை, அதிபராக ஆனாலும் பரவாயில்ல, இந்த கம்யூனிஸ்டுகளை நசுக்கி எரிந்து விட்டால் போதும் என்று தோன்றியது. சகித்து கொண்டார். படாத பாடுபட்டு குடியுரிமைக்கு விண்ணப்பித்து போராடி அந்த வருடம் பிப்ரவரியில் ஒரு வழியாக ஜெர்மனியை குடிமகன் என்கிற அந்தஸ்தை பெற்றார். நாஜி கட்சியினர் ஓரளவு அங்கத்தினர்களாக இடம்பெற்றிருந்த புருன்ஸ்விக் மாகாண அரசு இதற்காக ஏற்பாடு செய்தது. ஹிண்டன்பர்குக்கு எதிராக ஹிட்லர் களமிறங்கினார். அத்தனை ஒன்றும் சுலபமான தேர்தலாக அது இருக்காது என்பது அவருக்கு தெரியும். ஹிண்டன்பர்க் வயதில் மூத்தவர், அரசியலில் பழுத்தவர், தவிரவும் முன்னாள் இராணுவ தளபதி. ஜெர்மனியின் மக்களுக்கு அவர் மீது எப்போதும் மதிப்பும் மரியாதையும் உண்டு. கட்சி அரசியல்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவராக அவரை பார்த்தார்கள் அவர்கள். ஹிண்டன்பர்கோ கட்சிக்காரர்கள் அல்ல, அவர் ஒரு தனி மனிதர், தனியொரு இயக்கமும் கூட. லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்நாளில் அவர் மிகப்பெரிய ஹீரோவாக இருந்தார். குறிப்பாக வயதில் மூத்த ஜெர்மன் தேசியவாதிகள், ரிப்ளிகன் கட்சியை சார்ந்தவர்கள், மன்னராட்சி பிரியர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், கல்வியாளர்கள், அறிவுஜீவிகள், அத்தனை பேரின் ஆதர்சம் அவர். அதே சமயம் ஜெர்மனியின் இளைய தலைமுறையினருக்கு ஹிட்லரின் மீது ஒரு கவர்ச்சி இருந்தது. அத்தனை வேகமாக நடக்கிறார், என்ன ஸ்டைலாக சல்யூட் வைக்கிறார், எவ்வளவு அட்டகாசமாக பேசுகிறார், மேடையில் ஏறும்போதெல்லாம் பொளந்து கட்டுகிறார். அடே எப்பா, ஒரே நாளில் 2 வேறு வேறு எல்லைகளில் இருக்கிற இடங்களில் பொதுக்கூட்டம் வைத்தாலும் சலிக்காமல் வந்து கலந்து கொள்கிறார். இந்த தேர்தலில் ஹிட்லர் ஒரு புதுவித யுத்தியை பின்பற்றினார். பெரும்பாலும் கூட்டங்களுக்கு விமான பயணத்தையே அவர் தேர்ந்தெடுத்தார். எனக்கு செலவு முக்கியம் இல்லை, மக்களின் நம்பிக்கையை நான் வீணாக்க விரும்ப மாட்டேன். விரும்பி அழைக்கிற இடங்களுக்கு பறந்து வந்து பேசுவேன் என்று சொன்னார் ஹிட்லர். ஜெர்மனியில் அதற்கு முன் ஆகாய விமானத்தில் பறந்து வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்த தலைவர்கள் யாரும் கிடையாது. ஆகவே விமானத்தில் வந்திறங்கும் ஹிட்லரை பார்ப்பதற்காகவே கூட்டம் கூட ஆரம்பித்தது. கூடிய கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறும் என்று ஹிட்லர் நினைத்தார். ஆனால் தேர்தல் முடிவு அவர் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் அமையவில்லை. ஹிண்டன்பர்க் தான் அம்முறையும் வெற்றி பெற்று அதிபராக ஆனார். ஹிட்லருக்கு 35% வாக்குகள் மட்டுமே கிடைத்தன. அதுவே வியப்புக்குரிய விஷயம் என்று பேசப்பட்டது. ஹிண்டன்பர்க்கை எதிர்த்து நிற்பவர்கள் ஒரு ஓட்டு கூட பெற முடியாது என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள். 35% என்பது மிகப்பெரிய விஷயம். கண் முன்னால் ஒரு பெரும் சக்தியாக ஹிட்லர் எழுந்து கொண்டிருக்கிறார் என்று மீடியா பேச ஆரம்பித்தது அப்போதுதான். அதிபர் தேர்தல் அப்படி முடிந்தாலும் ஜெர்மனியின் அரசியல் சூறாவளிகள் அடங்குகிற விதமாக தெரியவில்லை. 1932 மீண்டும் பாராளுமன்றத்தில் புயல் வீசியது. சான்சலரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய சூழல் அதிபருக்கு உண்டானது. சற்றே அதிகார தோரணையும் கட்டியாளும் திறமையும் மிக்க ஒருவர் பிரதமர் பதவிக்கு அத்தியாவசிய தேவையாக இருந்தார். இந்த லைனை திருப்பி படியும். அதிபர் தேர்தல் அப்படி முடிந்தாலும் ஜெர்மனியின் அரசியல் சூறாவளிகள் அடங்குகிற விதமாக தெரியவில்லை. 1932 மீண்டும் பாராளுமன்றத்தில் புயல் வீசியது. சான்சலரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய சூழல் அதிபருக்கு உண்டானது. சற்றே அதிகார தோரணையும்
கட்டியாளும் திறமையும் மிக்க ஒருவர் பிரதமர் பதவிக்கு அத்தியாவசிய தேவையாக இருந்தார். ஏனெனில் நடப்பது கூட்டணி அரசு. எல்லா விஷயங்களுக்கும் எல்லாரிடமும் ஒப்புதல் பெற்றாக வேண்டும். பல்வேறு வலது இடதுசாரி கட்சியினர் நிறைந்த அளவில் எதை யார் ஆதரித்தாலும் எதிர்ப்பதற்கு 4 பேர் அவசியம் இருந்தார்கள். நிற்பதற்கு, உட்கார்வதற்கு, மூச்சு போவதற்கு கூட ஓட்டெடுப்பு நடத்தி தோற்கிற அவல நிலை தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆகவே உண்டன்பர்க் பிரான்ஸ் வான் பாபன் என்பவரை பிரதமராக மாற்றி நியமித்தார். ஆகவே உண்டன்பர்க் பிரான்ஸ் வான் பயன் என்பவரை பிரதமராக மாற்றி நியமித்தார். இப்படி சற்றே பெரிய ஆளுமை தவிரவும் கொஞ்சம் கருணை கலந்த சர்வாதிகாரி அதிகாரத்தனத்துடன் சற்றே பெரிய ஆளுமை தவிரவும் கொஞ்சம் கருணை கலந்த சர்வாதிகாரத்தனத்துடன் ஆளக்கூடியவர் என்று அதிபர் நினைத்தார். ஜனநாயக அரசியல் என்றுதான் பெயர், ஆனாலும் வேண்டியிருக்கிறதே. ஜெர்மனி ஜனநாயகம் பழகுவதற்குள் போதும் என்றாகிவிடும் போலிருந்தது. பாப்பன் வந்தார். உண்மையில் அவருக்கு தான் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்கிற முன் யோசனை ஏதும் இருக்கவில்லை. தவிரவும் சபையில் தன்னை ஆதரிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் என்று அவருக்கு திட்டவட்டமாக தெரியவில்லை. ஒரு கணக்கெடுப்பு நடத்தி பார்த்த போது மைனாரிட்டி உறுப்பினர்கள் மட்டுமே பாப்பனின் மீது நம்பிக்கை தெரிவித்தார்கள். அதிபருக்கு புரிந்துவிட்டது, ஏதாவது ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மை பெறும் வரையில் ஜெர்மானிய பாராளுமன்றம் விளங்கப் போவதில்லை. சரி, மீண்டும் நடத்துங்கள் தேர்தலை என்று வெறுப்புடன் அறிவித்து விட்டார்கள். அந்த ஆண்டு ஜூலை மாதம் நடந்த பொது தேர்தல் ரகளையான முடிவுகளை கொண்டு வந்தது. நம்ப முடியாத அளவுக்கு நாஜிக்களின் ராஜ்யம் 230 இடங்களை அவர்கள் கைப்பற்றி இருந்தார்கள். மகிழ்ச்சியில் வெடித்து தீர்ந்து விட்டார்கள் தொண்டர்கள். நாடாளுமன்றத்திலேயே மிகப்பெரிய கட்சி. ஹிட்லர் துள்ளி குதித்தார். நாஜிகளின் ஆதரவு இல்லாமல் ஆட்சி இல்லை என்ற நிலை. ஹிட்லர் ஆனந்த கண்ணீர் விட்டார். இனி ஆட்டி வைக்கலாம், ஆடி பார்க்கலாம், அசைத்து பார்க்கலாம், அடித்து தூள் கிளப்பலாம், எதுவும் செய்யலாம், எப்படியும் செய்யலாம். எதிர்த்து கேட்க யார் இருக்க போகிறார்கள்? ஹிட்லர் பரவசத்தில் கூத்தாடினார். தேசம் முழுவதும் கொண்டாட்டங்கள் தினசரி நடந்தன. நாஜி கட்சியினர் இனிப்பு கடைகள் அனைத்தையும் மொத்தமாக குத்தகைக்கு எடுத்து நடு வீதியில் கொண்டு குவித்து வைத்தார்கள். எல்லாம் ஆடி அடங்கி கொஞ்சம் சமநிலைக்கு வரும் வரை பிரதமர் பாப்பன் காத்திருந்தார். அதன் பிறகு அவர் ஹிட்லரை அழைத்து உட்கார வைத்து பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தார். வாழ்த்துக்கள், வென்றுவிட்டீர்கள், கொண்டாடி விட்டீர்கள். இனி தேச நலன் குறித்து கொஞ்சம் பேசலாமா? ஜெர்மனிக்கு வேண்டியது பாராளுமன்றம், ஜனநாயகம். எதிர்வரும் காலத்தில் அதுதான் நிலைத்து நிற்கக்கூடியது. பிற தேசங்களின் ஒத்துழைப்புக்கும் உதவிகளுக்கும் கூட அதுதான் காலச்சிறந்தது. தவிரவும் மக்கள் பயமில்லாமல் வாழவும் வழி செய்யக்கூடியது. தேசம் இப்போது எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் நீங்கள் அறிவீர்கள். இதிலிருந்து விடுபட உங்கள் மேலான ஒத்துழைப்பை நான் எதிர்பார்க்கிறேன். துணை சான்சலராக நீங்கள் பொறுப்பேற்று எனக்கு தோள் கொடுக்க வேண்டும். எனது அதிர்ந்து விட்டார் ஹிட்லர். விளையாடுகிறீர்களா? 230 சீட்டுகள். உங்கள் வாழ்நாளில் எப்போதாவது இப்படி மொத்தமாக பார்த்திருக்கிறீர்களா? உங்கள் திருமணத்தன்று போடப்பட்ட நாற்காலிகள் எண்ணிக்கை என்று சொல்லாதீர்கள். ஜெர்மன் நாடாளுமன்றம் இயங்க வேண்டும் என்றால் நாஜி கட்சியின் துணை காலத்தின் கட்டாயம். நாஜி கட்சியின் துணை காலத்தின் கட்டாயம். அங்கே இருக்கிற அத்தனை கட்சிகளும் எங்களுக்கு பின்னால் தான் அணிவகுத்தாக வேண்டும். அதற்கு மதிப்பு கொடுக்கும் விதத்தில் மரியாதையாக நீங்கள் மரியாதையாக நீங்கள் பதவி விலகி எனக்கு வழிவிடுவதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. அதுக்கு மதிப்பு கொடுக்கும் விதத்தில் மரியாதையாக நீங்கள் பதவி விலகி எனக்கு வழி விடுவதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு அப்படின்ட்டு சான்சலர். ஹிட்லர் தெளிவாக இருந்தார், தீர்மானமாக இருந்தார். வேறு
பேரத்துக்கே இடமில்லை. அடைந்தால் அந்த பதவி, இல்லாவிட்டால் நாடு தழுவிய மாபெரும் பிரச்சாரம். போராட்டங்கள் அவருக்கு புதிதில்லை. அவர் போராட பிறந்தவர். அத்தனை காலம் வேண்டுமென்றாலும், எத்தனை காலம் வேண்டுமானாலும் போராடுவார். சலிக்காமல், அழுக்காமல், உத்வேகம் குறையாமல். பாப்பன் யோசித்தார். அதிபர் ஹிண்டன்பர்குடன் கலந்து பேசினார். ஹிண்டன்பர்க் சுத்தமாக மறுத்தார். வாய்ப்பே இல்லை. ஹிட்லரை சான்சலர் ஆக்குவதா? என்ன விளையாடுகிறீர்களா? தேசம் உருப்பட்ட மாதிரி தான். அவரது சர்வாதிகார மனோபாவம் அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரு நாள் விட்டு பாருங்கள். தலையில் ஒரு கிரீடத்தை வாங்கி வைத்துக் கொண்டு மறு வினாடியே உங்களை யாருங்க என்று கூப்பிட ஆரம்பித்து விடுவார். யாரங்கே? உங்களை யாரங்க என்று கூப்பிட ஆரம்பித்து விடுவார். பாப்பனுக்கு அது தெரியும். பாராளுமன்றத்துக்கே அது தெரியும். ஆனாலும் மாபெரும் கட்சியின் தலைவர் ஹிட்லர். சமரசத்துக்கே இடமில்லை என்று ஒற்றை காலில் நிற்கிற ஹிட்லர் என்ன சொல்வது அவரிடம்? அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்த போதே ஹிட்லர் வேறொரு காயை நகர்த்த ஆரம்பித்திருந்தார். அவை உறுப்பினர்கள் அத்தனை பேரிடமும் பாப்பனுக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரும் யோசனையை சொல்லி ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். எனக்கு பதவி இல்லை என்றால் எவருக்கும் இல்லை. அந்த வாக்கெடுப்பில் பாப்பனுக்கு எதிராக 84% ஓட்டுகள் விழுந்தன. மீண்டும் திவால், மீண்டும் தேர்தல், மீண்டும் ஹிட்லர் பெரும்பான்மை பலத்துடன் அவைக்கு வந்தார். அப்போதும் ஹிட்லரை சான்சலராக ஹிண்டன்பர்க் விரும்பவில்லை. அது முற்றிலும் தேச விரோதமான காரியமாக அமையும் என்று அவரது உள்மனம் எச்சரித்துக் கொண்டே இருந்தது. ஆகவே சாத்தியமுள்ள அத்தனை வழிகளிலும் மாற்று ஏற்பாடுகளுக்காக யோசித்தார். அவருக்கு வேறொரு பிரச்சனையும் இருந்தது. இப்படி 3 மாதங்களுக்கு ஒரு முறை பொது தேர்தல் நடத்துவதை காட்டிலும் பேசாமல் இராணுவ ஆட்சியை கொண்டு வந்து விடலாம் என்று மக்கள் பேசத் தொடங்கினார்கள். தோதாக இராணுவ தளபதி கர்ட் வான் ஷ்லேசர் ஆட்சிக்கு தம் ஆதரவை நீடிப்பது குறித்து மறுபரிசீலனை செய்யவிருப்பதாக பயமுறுத்திக் கொண்டிருந்தார். பார்த்தார் ஹிண்டன்பர்க். தெரியாத பிசாசை விட தெரிந்த பூதம் மேல் தற்காலிகமாக அமைதி வேண்டியிருக்கிறது. ஆகவே அவர் ஸ்லேசரையே சான்சலராக நியமித்துவிட்டு பாப்பனை பதவி நீக்கம் செய்து விட்டார். ஸ்லேசர் அதிபருக்கு சில வாக்குறுதிகள் அளித்திருந்தார். நிலையான ஆட்சி, எப்படியும் நாடாளுமன்றத்தில் மெஜாரிட்டியை பெற்று விடுவேன், கட்டுப்பாடு என் கையில் தான் இருக்கும், இனி நீங்கள் பயப்பட வேண்டாம், இராணுவத்தையே நிர்வகித்தவனுக்கு எம்பிகளா பெரிய விஷயம்? அவர் யோசிக்காத விஷயம் ஒன்றுண்டு. இராணுவத்தை சமாளிக்கலாம், எம்பிகளை சமாளிக்கலாம், அதிபரையே கூட ஆட்டி வைக்கலாம். ஆனால் ஹிட்லரை என்ன செய்துவிட முடியும்? ஹிட்லர் நாட்டில் இருந்த அத்தனை தொழிற்சங்கங்களையும் வளைக்கும் திட்டத்தில் மிக தீவிரமாக இறங்கினார். தொழிற்சங்கங்கள் மூலம் அரசுக்கு நெருக்கடி. எத்தனை புதிய திட்டம்! மிரண்டு போனார் சான்சலர். தவிரவும் அவையில் இருக்க வேண்டிய சோசியலிஸ்டுகளின் ஆதரவை அவர் பெற முடியாதபடி முடிந்தவையெல்லாம் ஹிட்லர் முட்டுக்கட்டை போட்டார். ஒவ்வொரு உறுப்பினரையும் அவர் தனியே சந்தித்து பேசினார். உதவி செய்யுங்கள், இந்த ஆட்சி கூடாது, ஆட்சி என்றால் என்னவென்று நான் காட்டுகிறேன், உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லது செய்வேன், அத்தனை பேரும் நிலைத்த மகிழ்ச்சி பெறும் விதத்தில் சில காரியங்களையாவது சாதித்து காட்டு விட்டுத்தான் ஓய்வேன். அத்தனை பேரும் நிலைத்த மகிழ்ச்சி பெறும் விதத்தில் சில காரியங்களையாவது சாதித்து காட்டி விட்டுதான் ஓய்வேன். சளைக்காமல் பிரச்சாரம் செய்தார். மறுபுறம் அவருடைய அதிர்ஷ்டம் இன்னொரு விதத்திலும் அவருடன் வர தொடங்கியது. பதவி பறிபோன பாப்பன் ஸ்லேசரை எப்படியாவது வீழ்த்துவதற்காக தன் வழியில் தனியே சில திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தார். மீண்டும் ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அல்லது பதவி நீக்கத்துக்கு உதவக்கூடிய ஊழல் சாத்தியங்கள் பற்றியெல்லாம் அவர் தம் அடிப்பொடிகளுடன் ஆலோசித்துக் கொண்டிருந்தார். ஹிட்லருக்கு அப்போது சில மிகப்பெரிய தொழிலதிபரின் ஆதரவு கிடைத்திருந்தது.
எதிர்காலத்தில் கண்டிப்பாக ஹிட்லர் தான் ஜெர்மனியை ஆளப் போகிறார் என்பதை யூகித்து அவருக்கு உதவிகள் செய்வதன் மூலம் முன்தேதி இட்ட சௌகரியங்களை அவர்கள் உத்தேசித்து நாஜி கட்சிக்கு ஏராளமான பண உதவி செய்ய தொடங்கியிருந்தார்கள். பிரச்சார செலவை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். அதே தொழிலதிபர்கள் அதிபரிடம் ஹிட்லரை சான்சலராக சொல்லி நச்சரிக்க தொடங்கியதை ஹிட்லரே எதிர்பார்க்கவில்லை. சூழல் முழுமையாக அவருக்கு சாதகமாகிக் கொண்டிருந்தது. நீடிக்கவிட்டால் எப்படியும் மீண்டும் ஆட்சி கவிழும், மீண்டும் தேர்தல் என்று போரடிக்க தொடங்கி விடுவார்கள் என்பது அதிபருக்கு புரிந்துவிட்டது. வேறு வழி இல்லை, இதுதான் இவ்வளவுதான். ஜனவரி 30 1933 விண்டன்பர்கின் அலுவலகத்தில் மிக எளிமையாக நடந்த விழாவில் ஹிட்லர் ஜெர்மனியின் சான்சலராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 1933 ஜனவரி 30. கூட்டணி அரசின் தலைவர் என்று பெயர். ஹிட்லருக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டாக இல்லை. கூட்டணியாவது அரசாவது, நான் ஹிட்லர், இதோ ஆரம்பிக்கிறேன் பாருங்கள் என்று அவர் சொல்லாமல் சொன்னார். ஜெர்மனியும் உலகமும் தயாராயின. இது தாங்க இந்த 4வது பாட்டு. ஸோ ரொம்ப கொஞ்சம் பெருசா இருந்திருக்கும், சாரி. ஏன்னா இதை பாதியில முடிச்சு நான் அப்படியே பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, செய்திருந்தேன்னு வச்சுங்களேன். அந்த இது கதைப்படியா இதுலயே வந்து நான் தட்டி தடுமாறி படிக்கிற ஒரு சில இடத்துலலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதனாலதான் புத்தகம் வாசிக்கலாம் வாங்கன்னு சொல்றேன். அதையே எனக்கே ஒரு மாதிரி தான் திருப்பியும் வந்து உங்களுக்காக திருப்பியும் ஒரு வாட்டி வந்து விளக்கியிருக்கேன், படிச்சிருக்கேன். விளக்கியிருக்கேன்றத விட படிச்சிருக்கேன். இதனாலதான் சொல்றேன், நீங்களும் வந்து புத்தகத்தை வாங்கி படிங்க. ஸோ இதை வந்து நீங்க திருப்பி ஒரு வாட்டி அப்படியே கேட்கும் போது உங்களுக்கு இந்த கதைலாம் புரியும். அதனால வந்து எதுவுமே வந்து வேஸ்ட் கிடையாது நம்ம படிக்கிறதுலாம். ஸோ நல்லா படிங்க. பசங்களெல்லாம் வந்து வாயை விட்டு இந்த மாதிரி படிக்க சொல்லுங்க. மனசுக்குள்ளேயே படிச்சுன்னா சென்டென்ஸ் திருப்பி மாறிடும். வாயை விட்டு ஒரு 2 தடவை 3 தடவை படிக்க சொல்லுங்க குழந்தைகள் எல்லாம் வீட்டில். ஸோ அப்படி இருக்கும்போது நாலேஜ் வந்து மேலே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். படிக்கிறது வந்து நம்ம சவுண்டு அடிக்கடி நம்ம எடுத்துகிட்டு வர்றது வந்து நம்ம பிரெயினுக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா அதுக்கெல்லாம் நம்ம தெரப்பி கொடுக்குறாங்க. நான் வந்து ஒரு யோகா டீச்சரு, அதனால எதையும் சொல்கிறேன். சவுண்ட் எனர்ஜி, ஏன்னா நம்ம பிரெயினில் இருக்கிற செல்ஸ்லாம் வந்து நல்லா இயக்கத்தோடு இருக்குன்னா நம்ம சவுண்டு நம்ம கூடயே நம்ம பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப அதுக்கு வந்து ஒரு தெரப்பி. நம்ம பிரம்மரி பிராணாயாமம் எப்படி பண்ணுறோம் ஒரு சவுண்ட்லாம், பிரம்மரி பிராணாயாமம் ரொம்ப வளர்க்குறேன். பிரம்மரி பிராணாயாமம் ரொம்ப நல்லது, பண்ணுங்க. ஸோ இதான் வந்து ஹிட்லரோட 4th பாட்டு. உங்களை வந்து மீண்டும் அடுத்த ப்ரோக்ராம் சந்திக்கிறேன் 5வது பாகத்தில். Thanks for watching Peace Ravi TV. Now is the time for to say 3 times world peace. World peace, world peace, world peace. The entire world is one big family. And please relax and enjoy the day.